வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ள சில முக்கியமான ஆட்சி வரைவுகளை பற்றி எனக்கு புரிஞ்ச வகையில் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சில காணொலிகள் வெளியிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேளாண்மை மற்றும் அதை தொடர்ந்து ஆடு மாடு மேய்த்தல் பணிங்கிறது அரசு பணியாக்குதல் அப்படிங்கிற செயல் திட்டங்களை பற்றி தான். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், தினம் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம். அதாவது உழவு தொழிலை செய்வோரை நாம வாழ்த்தி வரவேற்போம். அதே நேரத்துல இதை பத்தி எகத்தாளம் பண்ணுவோரை அவங்களே வெக்கப்படும்படியா, அவங்களே அவமானப்படும்படியா இப்படி செயல் திட்ட விளக்கம் கொடுத்து அவமானப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமா எடுத்துக்கணும். நம்ம உண்மைதான் ஒரு வகையில அதுவும். ஏன்னா எந்த கட்சிகளெல்லாம் குறை சொல்லிச்சோ இப்போ அதே கட்சியின் தலைவர்கள் அண்ணன் சொல்வதையே கோடிட்டு காட்டி நாங்க வந்தா இதை செய்வோம், நாங்க வந்தா கால்நடையில பராமரிப்போம், நாங்க வந்தா மானியம் அதுக்கு கொடுப்போம், நாங்க வந்தா இவ்வளவு மானியம் கழுத வளர்க்கறது கொடுப்போம், அதை வளர்க்கறதுக்கு கொடுப்போம்ட்டு ஒன்றிய அரசுல இருந்து மாநில அரசுகள் வரைக்கும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு அறிக்கைகளை அள்ளி தெளிச்சுட்டு இருக்காங்க. வேளாண்மையை அரசு பணியாக்க வேண்டும், அரசே நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும், இல்லாட்டி விவசாயிகள் பெருவாரியான நிலங்களை குத்தகைக்கு எடுக்கும் வண்ணம் அவர்களுக்கு உதவிகள் சலுகைகள் அரசே வழங்கி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும்னு எப்பவோ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அறிஞர் அண்ணா அவர்களே வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிட்டு வந்து வேளாண்மையை விவசாயத்தை ஆடு மாடு பண்ணைகள் வளர்த்தல அரசே அதை ஊக்குவிக்கும், அரசே அதை செய்ய முனையும் அப்படின்லாம் அறிக்கை விட்டதா பத்திரிகையில வாசிக்க கேட்டிருக்கோம். இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் நம்மாழ்வார் அவர்கள் வழியில் அழிந்து போகும் இந்த விவசாயத்தை வேளாண்மையை ஆடு மாடு பண்ணைகள் வளர்த்தலில் உள்ள வளர்ச்சியை உணர்ந்தவராக இந்த செயல்பாடு திட்டங்களை எல்லாம் ஆட்சி வரைவில் கொண்டு வந்திருக்காரு. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2-3 தலைப்புகள்ல புதுசா விஷயங்களை அவர் சொன்னதுனால ஏற்கனவே இருக்க சட்டங்களுக்கு மாற்று சட்டங்கள் எப்படி ஏற்றணும், அதுவும் பல மாநிலங்கள் ஒன்றிணைந்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி தான் இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது வரும் அப்படின்னு புதுசா சில திட்டங்களை சொன்னதுனால தலைப்பு வாரியா நான் விளக்கங்களை கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா வேளாண் விவசாயம் ஆடு மாடு பண்ணைகள் வளர்த்தல்ங்கிறது தொழில் இல்ல, அது நம்முடைய வாழ்வியல், நம்ம ரத்தத்துல ஊர்னது. நமக்கு பெருசா அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதன் அவசியத்தை உணர்த்தினா போதும் அப்படிங்கிறதுனால நான் மேலோட்டமா அந்த கொள்கை வரைவுல என்னென்ன செயல் திட்டங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு வேளாண் நிலங்கள் 60% தான் வேளாண் நிலங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா 40% தான் விவசாய பயிர்கள், அதாவது உணவு தேவைக்கான உணவு பயிர்கள் பயிரிடப்படுது. மீதி 60% பணப்பயிர்கள், அதாவது பெரிய பொருளாதாரங்களை ஈட்டக்கூடிய பருத்தி சணல் நார் இந்த மாதிரி பெரிய பெரிய பொருளாதாரங்களை ஈட்டக்கூடிய பணப்பயிர்கள் தான் விளைவிக்கப்படுது. இதனால என்ன ஆகும்னா சதவிகிதம் உணவு பயிர்கள் குறைவா இருக்கிறனால ஒரு கட்டத்துல அது பஞ்சத்தை ஏற்படுத்தும், நமக்கு உணவு பற்றாக்குறையில கொண்டு போய்விடும் அப்படிங்கிறது அண்ணன் சீமானுடைய பார்வை. அதனால என்னுடைய ஆட்சியில பணப்பயிர்கள் குறைந்த விகிதத்திலையும் உணவு பயிர்கள் அதிக விதத்திலையும் பயிரிடப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் எதையும் சாடுறாருன்னா இந்த பூச்சிக்கொல்லிகள் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தது, வெளிநாட்டுக்காரர்கள் 2ஆம் உலக போர் முடிந்த பிறகு மிஞ்சி போன அந்த வெடி மருந்துகளை பொடியாக்கி அதை நமக்கு பூச்சிக்கொல்லி நம்ப வச்சு நமக்கு அதை வியாபாரமாக்கி வாங்க வச்சு நம்முடைய நிலத்தையே பாழாக்கிட்டாங்க. பசுமை புரட்சி அப்படிங்கிற பேர்ல அவங்க நம்மளோட விளையாடிட்டாங்க, தந்திரமா செயல்பட்டு நம்முடைய நிலத்தை நஞ்சாக்கிட்டாங்க அப்படிங்கறத விளக்குறாரு. ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, நாம் விளைவித்த விவசாய பொருட்களை இந்த வெளிநாட்டுக்காரர்கள் வாங்குறதே கிடையாது. யார் யார் இந்த பன்னாட்டு நிறுவனங்களோட சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பூச்சிக்கொல்லியை வேதியியல் பூச்சிக்கொல்லியை நமக்கு கையளித்தார்களோ அவர்கள் நம்மிடமிருந்து விளைபொருட்களை வாங்குறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய நச்சை நம்ம நிலத்துல விதைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்முடைய பாரம்பரிய விதைகளை எல்லாம் அவங்க வாங்கிட்டு போயிட்டு அவர்கள் மரபணு மாற்றம் செய்த இல்ல ஒட்டு வகை ரகங்களை எல்லாம் நமக்கு தந்து நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதை நான் எப்படி சரி பண்ணுவேன்னா, நம்மாழ்வார் அவர்கள் சேர்த்து வச்ச பாரம்பரிய விதைகளையும் நெல் ஜெயராமன் அவர்கள் சேர்த்து வச்ச அந்த பாரம்பரிய நெல் விதைகளையும் சேகரித்து அதன் மூலமா பயிரிட்டு, அண்ணன் கூட சொல்லுவாங்கன்னா பொறுக்கு விதை மரபினன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா முதல் அறுவடையில வரக்கூடிய முத்தாய்ப்பான விதைகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து அதை முறைப்படி பாதுகாப்பாங்க. அந்த முறைகளை எல்லாம் நான் பின்பற்றி அந்த நம்முடைய மரபு சார்ந்த விதைகளை நான் மீட்டு உருவாக்கம் செய்வேன். ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நெல் பயிரானது 3 அடி உயரம் வளரும், அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அப்படிம்பாங்க. இன்னைக்கு குட்டை வகை நெற்பயிர்களை அறிமுகப்படுத்திட்டு போனனால மாட்டு தீவனங்களுக்கு வைக்கோல் இல்லாமலே போற ஒரு அவல நிலையம் வருது. அதே மாதிரி நிலமும் நஞ்சாகி போனதுனால அந்த நஞ்சு விளைபொருள்கள்ல ஏறினதுனால உணவாக உட்கொள்ளும் நமக்கு ஆரோக்கியமற்ற சூழல் தான் இப்போ நிலவுது. யாரை பார்த்தாலும் சர்க்கரை நோய், யாரை பார்த்தாலும் இதய நோய், யாரை பார்த்தாலும் அந்த நோய், சுகாதாரமற்ற முறையில கலப்படமான எண்ணெய்களை பயன்படுத்துறதுனால வருகின்ற நரம்பு தளர்ச்சி நோய்கள்னு நாம ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த குறைகள் எல்லாம் போக்கணும்னா நான் என்ன செய்வேன்னா இயற்கை வேளாண் முறைக்கு வருவேன். இயற்கை
வேளாண் முறையை நான் தத்தெடுத்து அதை மீட்டுருவாக்கம் செய்து நஞ்சில்லா நிலமா இந்த நிலத்தை மாற்றி நான் வந்து முழு சுகாதாரமான முறையில் உணவு பயிர்களை பயிரிட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஆரோக்கியமான சூழலையும் நான் வந்து உறுதிப்படுத்துவேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்கு என்னென்ன வழிகள் சொல்றாருன்னா, முதலாவதாக இந்த வேதி பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதையே தடுப்பேன், அதை வந்து எடுத்துருவேன். அதை பூச்சிக்கொல்லி நம்ம சொல்லக்கூடாது, உயிர்கொல்லி. ஏன்னா அது பூச்சியை மட்டும் சாகடிக்கல, ஒரு மனிதன் அதை குடிச்சாலும் இறந்து போயிடுறான். அப்ப அது பூச்சியை கொல்ற பூச்சிக்கொல்லி மட்டும் இல்ல, உயிரே கொல்லக்கூடிய ஒரு உயிர்கொல்லி. அப்ப அதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. இயற்கை முறையில ஒவ்வொரு இயற்கை சார்ந்த விவசாய பொருட்களையும் நம்ம உருவாக்கி வேளாண் தொழிற்சாலைகளை உருவாக்கி அதிலிருந்து வரும் கழிவுகள், அதே மாதிரி ஆடு மாடுகள் அரசு பண்ணைகள்ல அவைகளை வளர்த்து அதிலிருந்து வரும் கழிவுகள்னு ஏன் மனித கழிவுகள் உட்பட நாம அதை பயன்படுத்தி இயற்கை உரமாகவே பயன்படுத்தலாம். சரி, விவசாயம் பண்ணுவோம், விவசாயம் வந்து அரசு பணியாக்கிடுவீங்க அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கான நிலங்களை என்ன செய்வீங்க, குத்தகை எடுப்பீங்க அப்படின்னு வர சொல்றீங்க. போதுமா அதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரசுக்கு சொந்தமான நிலங்கள் 21 லட்சம் ஏக்கர் பரப்பளவு இருக்குது, அதையெல்லாம் ஒன்றிணைத்து, அதெல்லாம் எங்கெல்லாம் ஒன்றிணைக்க முடியுமோ ஒன்றிணைத்து அதுல நாம வந்து நல்ல வித செயல் திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே தான் அண்ணன் சொல்றாங்க. எது அரசு நிலங்கள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் கணக்கிடப்பட்டு அதெல்லாம் மீட்டெடுக்கப்பட்டு அதை வந்து விவசாயிகள் என்னென்ன நிலங்கள் அந்த நிலங்களுக்கு தன்மைக்கேற்ப வேளாண் நிலங்களாவோ இப்ப தரிசு நிலங்களா இருந்தா அதுல ஆடு மாடு பண்ணைகள் ஒன்றிணைந்த கூற்று பண்ணைகளை வந்து உருவாக்குறதுக்கு நான் வந்து பாடுபடுவேன், அதை தான் நான் நடவடிக்கையா எடுத்து நடைமுறைப்படுத்துவேன் அப்படிங்கறத உறுதியா சொல்றாரு. அதே மாதிரி தன்னுடைய ஆட்சியில இந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் எப்படி உருவாக்குவேன் அப்படின்னு விளக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டங்கள் மூலமாக பனையை நான் வந்து உணவு பயிராக பெரும்பாலான அளவு பயிரிட்டு அதிலிருந்து வரும் பொருட்கள் மூலமாக நான் தன்னிறைவு அடைகிறதுக்கு உண்டான வழிகளை நான் ஏற்படுத்துவேன். ஏற்கனவே சுற்றுச்சூழல் பாசறை வந்து இதை வந்து திறம்பட கையாண்டுட்டு இருக்கு. ஆட்சிக்கு வரும்போது இன்னும் அதிகப்படியா அதை வந்து நான் செயல்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா பனையிலிருந்து கிடைக்காத பொருள், அதாவது வீணான பொருள் அப்படிங்கிறதே கிடையாது. பனை நார் உபயோகப்படும், மட்டை உபயோகப்படும், ஓலைகள் வந்து அழகு பொருட்கள், பெட்டிகள், நாம வந்து பைகள், அப்படி கூடைகள் பண்றதுக்கு பயன்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நொங்கு, பழத்திலிருந்து அந்த இனிப்புகள் தயார் செய்வதுன்ட்டு அதுல வந்து வீணா போற காரியம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. இதே தான் தென்னைக்கும் பொருந்தும். தென்னை சார்ந்த தோட்டங்கள் உருவாக்கி, தென்னந்தோப்புகள் உருவாக்கி அதன் பக்கத்திலேயே தொழிற்சாலைகள் நிறுவி, எளிய முறையில தொழிற்சாலைகள் நிறுவி அதுல இருந்து சணல் நார் தயாரிக்கிறது, அப்புறம் இயற்கை உரத்துக்கு தேவையான அந்த சணல் தயாரிச்ச உதிரிகள், கொட்டுகின்ற வீணா போகின்ற உதிரிகள் வந்து விவசாயத்துக்கு, அதாவது செடிகள் வளர்ப்பிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தண்ணீரின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரிய பொருள் அது. அதனால அதுவும் நமக்கு உபயோகமாகும். போதாத குறைக்கு தேங்காயிலிருந்து இனிப்புகள், பர்பிகள், இல்ல தேங்காய் பால், தேங்காய் பாயாசம்ட்டு சொல்ல முடியாது, எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் நார்ல இருந்து சணல், அதே மாதிரி அந்த கொட்டாங்குச்சியில இருந்து அழகு பொருட்கள், நாம சமையலறைக்கு பயன்படுத்துகின்ற பொருட்கள், அப்படி இப்படின்ட்டு. அதே மாதிரி பனையில இருந்து பனை வெல்லம், தேங்காயில இருந்து வெல்லம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான பொருட்கள் எடுக்கலாம். அதே மாதிரிதான் தென்னை ஓலையில இருந்து நமக்கு வந்து கூரை வேயறதுக்கு அது ஓலைகள் பயன்படும், மட்டைகள் பயன்படும் அப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு இது. அதே மாதிரி ஒரு இடத்துல இந்த நிலத்தில் தக்காளி தான் வளரும் அப்படின்னா அதை தக்காளி விவசாயம் பண்ணி அதன் அருகிலேயே தக்காளி தொழிற்சாலை நிறுவி அதுல இருந்து தக்காளி கூழ், அடுத்தது வந்து தக்காளி சாறு, தக்காளி குளிர்பானம் அப்படிங்கிறது. அதே மாதிரி என்னென்ன தக்காளியில நமக்கு உபயோகப்படுத்த முடியுமோ ஊறுகாயில இருந்து எல்லாமே தயாரித்து வந்து அது மருத மங்காடி அப்படிங்கிற பேர்ல விற்கப்படும். அதே மாதிரி சணல் ஞாயிறு, அதே மாதிரி எல்லாமே எண்ணெய், எள்ளு, கடலை எல்லாமே விதைக்கப்படும். என்னென்ன அந்த நிலத்துல முக்கியமாக கரும்பு இங்கே தான் நல்லா விளையும் அப்படின்னா கரும்புகள் அதிகமாக பயிரிடப்பட்டு கரும்பு தொழிற்சாலை அதுக்கு அருகிலேயே நிறுவிட்டோம்னா கரும்பிலிருந்து எக்கச்சக்கமான பொருள் பார்த்தீங்கன்னா, கரும்பிலிருந்து எரிகாற்று கூட எடுக்கலாம், ஸ்பிரிட் அப்படிம்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுக்கலாம். அப்போ நம்ம வந்து எரிகாற்றுக்காகவோ அந்த ஈத்தேன் மீத்தேன் வாயுகளுக்காக நாம எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாம நமக்கு தேவையான அத்தனையும் இதுல இருந்து எடுத்துக்கலாம். பூமியில இருந்து நீங்க தோண்டி உறிஞ்சி எடுக்கக்கூடிய பெட்ரோலியமானது கடைசி சொட்டு தீர்ந்து போச்சுன்னா அந்த உலகமே அப்படியே செயலிழந்து போய் நின்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பெட்ரோல்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னா எப்படி இந்த உலகம் இயங்காம போகுங்கிறத நான் உங்க கற்பனைக்கே விட்டுறேன். அப்படி இருக்கும்போது நம்ம இயற்கை சார்ந்த இந்த தொழிலுக்கு வந்துட்டோம்னா இந்த கரும்பை நாம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பெட்ரோலை நாம உற்பத்தி பண்ண முடியாது, அது இயற்கையின் அருட்கொடை. அப்போ வந்து நாம அதுக்கு மாற்று பொருளை தேடும் போது நாம உருவாக்குறது இந்த கரும்பு சக்கையிலிருந்து ஈத்தேன் மீத்தேன் வாயு எடுக்கலாம். போதாத குறைக்கு இன்னும் ஆடு மாடு வளர்ப்புகள்ல வரக்கூடிய அந்த சாணி போன்ற இதுல இருந்தும் ஈத்தேன் மீத்தேன் நம்ம தயாரிக்கலாம். அப்போ எரிவாயுக்காக நம்ம யாரையும் அண்ட வேண்டியது கிடையாது. பேருந்து, மகிழுந்து போன்ற வாகனங்களுக்கு தேவையான எரிகாற்றுகள் இல்ல எரி உருளைகள், அது இயக்க தேவையான பொருட்களும் நம்ம மின்சார தகடுகள் பொருத்தி இல்லைன்னா காற்றாலைகள் நிறைய நிறுவி அதுல இருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மாற்று வளர்ச்சிக்கு நம்ம வந்தாதான், இயற்கை பொருளாதாரத்துக்கு நம்ம வந்தா உடலும் ஆரோக்கியம் பெறும், நம்ம யாரையும் அண்டி பழைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத அவர் இதுல தெளிவா வலியுறுத்துறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா சணல் நார் அப்படிங்கிற ஒரு பயிரோட பயன்கிறது ரொம்ப அபரிதமா இருக்குது. பாத்தீங்கன்னா காருடைய உதிரி பாகங்கள்
ஆய்வுகளே வெளிநாட்டுல இதுல இருந்து செய்து அதை ஓட விட்டு பார்த்திருக்காங்க. அதே மாதிரி அதுல இருந்து துணியில இருந்து எக்கச்சக்கமான பயன்பாடு பொருட்கள், அழகு பொருட்கள், எண்ணெய், அதோட விதை வந்து சாப்பாடு பொருளா பயன்படுது, அதிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிறதுன்னு போதாத குறைக்கு சணல்ல வந்து நம்ம செங்கலுக்கு மாற்றாக அதை வந்து சதுர கட்டிகளா மாத்தி நம்ம வீடு கட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். அப்ப நம்ம வந்து மலையை உடைக்க வேண்டியது இல்ல, மண்ணு அளவுக்கு அதிகமா நாம அள்ளி அள்ளி எடுத்து ஆறுகளை கொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னும் பல என்னென்ன விவசாயங்கள் நம்முடைய வேளாண் நிலத்துல பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி அதன் அருகிலேயே நான் வந்து தொழிற்சாலைகளை கட்டிடுவேன். இந்த தொழிற்சாலைகள் மனிதனின் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த கேடும் விளைவிக்காது. ஏன்னா எந்த நச்சு பொருளையும் இது வெளியேற்றாது. இதனுடைய கழிவுகள் வந்து திருப்பி மறுசுழற்சி முறையில உரமாகவும் மற்ற பயன்பாடுகளுக்காகவும் தான் நமக்கு வருமே தவிர எதுவும் வீணும் கிடையாது. அதே நேரத்துல நிலத்தையும் மாசுபடுத்தாது. கழிவே நம்ம நிலத்துல கொட்டினா கூட நிலத்துக்கு அது உரமாக தான் போகுமே தவிர எந்த ஒரு எதிர்விளைவும் எந்த ஒரு நச்சு பொருளையும் அது நிலத்துல வந்து கலக்காது. அப்படிங்கிறது உறுதியா இயற்கை சார்ந்து நான் வேளாண் வந்து மேம்படுத்துவேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. விவசாயிகள் வந்து என்னுடைய ஆட்சி காலத்துல வந்து மிகவும் வந்து போற்றப்படுவாங்க. அவர்களுக்கு வந்து பயிர் சேதாரமான இயற்கை பேரழிவினாலேயோ ஏதாவது ஒரு எதிர்பாராத சூழ்நிலையினால அவர்களுடைய விளைச்சல்கள் வந்து பாதிக்கப்படுமானால், அதே நேரத்துல அதிக விளைச்சல் வரும்போது அவங்களுக்கு வந்து வாங்கும் கொள்முதல் விலைங்கிறது இன்னுமே ரொம்ப குறைஞ்சு போய் அவங்க வந்து வெளியில கொட்டுறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையை விடாம அவர்கள் இழப்பீட்டுக்கு ஏத்த மாதிரி இழப்பீட்டு தொகை வழங்கப்படும். அதே மாதிரி அதிக விளைச்சலின் நிமித்தமாக கொள்முதல் விலைங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடாம அரசே ஒரு விலையை தீர்மானிக்கும். அவர்கள் வந்து போட்ட முதலுக்கும் கொஞ்சம் லாபம் எடுக்கிற மாதிரி தான் அரசு வந்து விலையை தீர்மானிக்கும். அவர்கள் விளைவித்த பொருட்களுக்கு இன்னைக்கு வந்து அவர்கள் விலையை தீர்மானிக்கக்கூடிய நிலையில இல்ல. ஒரு வெளிநாட்டுக்காரன் நம்ம நிலத்துல வந்து ஒப்பந்தம் போட்டு உற்பத்தி பண்ணுகிற ஒரு பொருளுக்கு விலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவன் இருக்கான். ஆனா சொந்த நாட்டுல சொந்த இடத்துல நம்முடைய விவசாயிகள் அவங்க விளைவிச்ச பொருளுக்கு அவங்க வந்து விலை வைக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இல்ல. ஆனா என்னுடைய ஆட்சி காலத்துல அதற்கென்று ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த காலகட்டத்துல விளைச்சல் அறுவடைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நியாயமான விலையை வந்து அரசு தீர்மானிக்கும். இதுல எந்த இடர்பாடும் வராம பாத்துக்கும் அப்படிங்கறத அண்ணன் சீமான் அவர்கள் உறுதியா இதுல சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சில காலங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து வேலை இல்லாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நெற்பயிர் போடுறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாத காலம் அவங்களுக்கு வந்து அதுக்கு தேவைப்படும். அந்த 6 மாத காலத்துல அவங்க வந்து வேலையின்றி இருக்கலாம், இல்லைன்னா வேறு வேலைகள் மாற்று வேலைகள் கூட செய்யலாம். ஆனா அந்த காலத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் இல்லாம போயிருந்ததுன்னா அதையும் கணக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையை இல்லைன்னா மாற்று வேலைக்கு அந்த இடைப்பட்ட காலங்கள்ல அதான் வேளாண்மையை வந்து அரசு பணியாக்கும் போது அவர்கள் மாற்று வேலையாக குறிப்பிட்ட தினங்களுக்கு அவங்க சும்மா இருக்கும்போது இதுல வந்து கூட சில தினங்கள் வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாற்று ஏற்பாடையும் நான் செய்வேன். 60 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த முதிய விவசாயிக்கு வந்து நான் ஒரு உரிய ஓய்வூதியத்தை வழங்குவேன் அப்படிங்கிறதையும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்த்தல், அதையும் அரசு பணியாக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆடு மாடு வளர்த்தல் விவசாயம் எப்படி நம்மளுடைய உயிர் நாடியோ வெய்யியலோ அதே மாதிரி நம்முடைய மெய்யல்ல ஒண்ணுதான் ஆடு மாடு வளர்த்தல். இன்னைக்கு BMW ஆடி கார்லாம் வச்சிருக்கவங்க தான் பெரிய அந்தஸ்து உள்ளவங்க அப்படின்னு நீங்க கணக்கிட்டீங்கன்னா முந்தைய காலத்துல வந்து ஆடு மாடு கழுதைகள் எவ்வளவு வச்சிருக்காங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரர்கள், செல்வ சீமான்கள் அப்படின்னு போற்றப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஆடு மாடு வளர்த்தலும் விவசாயம் உயிர் தொழிலா அது வந்து இருந்துச்சு. அது வந்து தொழில்னு சொன்னாலே அன்னைக்கு கோவம் வரும். ஏன்னா எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதை நீங்க தொழில்னு சொல்ல மாட்டீங்களோ அதே மாதிரி பூமி தாய் நமக்கு உணவு ஊட்டுவது தொழில் ஆகாது அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லுவாரு. அதுதான் உண்மையும் கூட. அப்போ ஆடு மாடு தொழில் வளர்க்கும் போது இதே மாதிரி தான் கைவிடப்பட்ட நிலங்கள், நிலக்கரி தோண்டி 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 ஒரு கட்டத்துக்கு மேல கைவிடப்பட்ட நிலங்கள் நிறைய ஏக்கர் கணக்குல நமக்கு தமிழ்நாட்டுல இருக்குது. அதுல வந்து வேளாண்மை செய்ய முடியாது. ஏன்னா நிலம் வந்து பண்பட்ட நிலமா இருக்காது. அப்ப அந்த நிலங்களை எல்லாம் நாம வந்து ஆடு மாடு வளர்த்தலுக்கு பயன்படுத்தலாம். அதே வளாகத்துக்குள்ளேயே ஆடு மாடுகள் இலைப்பாடுறதுக்குன்னு கொஞ்சம் உயரத்துல ஒரு கூரை மாதிரி போட்டு அதன் மேல சூரிய மின் தகடுகளை பொறுத்துனா நமக்கு சூரியன்ல இருந்து மின்சாரம் கிடைச்சிடும். அதே மாதிரி பெரிய காற்றாலைகளை அங்கங்க நிறுவி வச்சுட்டோம்னா காற்றுல இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரமும் நமக்கு கிடைச்சிரும்னு ஒரே பண்ணையில பலவித லாபங்கள் ஈட்டக்கூடிய வகையில அவருடைய திட்டங்கள் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா கூட்டு பண்ணைகள், ஒன்றிணைந்த பண்ணைகள்னு சிலவற்றை கூறுறாங்க. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே வளாகத்துக்குள்ளேயே ஆடு மாடு கோழி வாத்து அப்புறம் வந்து தண்ணீர் தடாகங்களை உருவாக்கி அதுல மீன் வளர்க்கிறது, அந்த நீர்நிலைகளுக்கு மேல வந்து கோழி, நாட்டுக்கோழிகள், இன்னும் பலவிதமான கோழி பறவைகள், நாம வளர்க்கக்கூடிய தரையில் வாழும் பறவைகள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வளர்த்து அதனுடைய கழிவுகள் அந்த நீர்நிலையில விழுற மாதிரி பண்ணும்போது நீர்நிலைகளில் வளர்க்கின்ற அந்த வளர்ப்பு மீன்களுக்கு அது உணவாகி அதுவும் கொழுத்து வளரும். அதே நேரத்துல ஓரங்கள்ல நிலத்துல பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் எல்லாமே மேயும். அப்போ அங்க மேய்ச்சல் நிலத்தையும் உருவாக்கிடுவேன். ஆடு மாடுகள் வந்து வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி புல்லுகளையும் நான் அதுல உருவாக்கிடுவேன். ஆடு மாடுகளுக்கு விருப்பமான இலைகளை கொண்ட மரங்களை நடுவேன். அகத்திக்கீரை போன்ற மரங்களை நடுவேன். அப்போ அதுக்கு பசியாறதுக்கு அது உதவும்.
இப்படி ஒரே கல்லுல பல மாங்காய்களை அடிக்கக்கூடிய வித்தையை தான் இந்த செயல் திட்டங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணைகளை பாதுகாக்க குறைந்த மின்னழுத்த வேலிகளை நான் போட்டு விட்டுருவேன். அதே நேரத்துல கண்காணிப்பு கேமராக்கள் எங்கெங்க பொருத்தணுமோ அதை பொருத்தி அதை உள்ளேயே அலுவலக அறை வைத்து படித்தவர்களை வைத்து அதை பார்த்து என்னென்ன நடக்குது, மாடுகளை கண்காணிக்கிறது, வேலையாட்களை கண்காணிக்கிறது அப்படிங்கிறத நான் அதுல கண்காணிச்சிருவேன். அதே மாதிரி பொதுமக்கள் இதை பார்வையிட விரும்பினா அவர்களுக்கு உயர்ந்த கோபுரங்களை கட்டி வச்சிருப்பேன் இடையிடையே. அதுல ஏறி போய் அனுமதி வாங்கி அதுல ஏறி போய் நீங்க பண்ணைகளை தொலைநோக்கு கருவிகள் மூலமா பார்த்து மகிழலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதே மாதிரி இந்த வளாகங்களுக்குள்ளேயே பாலிலிருந்து எடுக்கப்படும் அத்தனை பொருள்களுக்குமான தொழிற்சாலையும் அதிலே நிறைவேறுவேன். இங்க எல்லாருக்குமான வேலைகள் உறுதியாகுது. ஒருவேளை படிக்கலையா, வருத்தப்பட்டு இருக்கீங்களா, வாங்க அதுக்கேற்ற வேலைகள் உங்களுக்கு அங்க இருக்கும். நல்லா படிச்சவங்க, மெத்த படிச்சவங்க அதுக்கேற்ற வேலைகளையும் நான் அதுல தாரேன். அவன் வெளிநாட்டுல உலங்கூர்தியிலையும் ஜீப்லையும் குதிரையிலையும் போய் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பண்ணையில வாழ்வாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். பாலின் சந்தை மதிப்பை உணர்ந்தவனா அவன் வருமானம் ஈட்டிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது என்னுடைய அரசு ஏன் என் மக்களுக்காக இதெல்லாம் செய்யாது அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புறாரு. இதே மாதிரி நவீன நுட்பங்களை எல்லாம் நான் உட்படுத்தி இந்த ஆடு மாடு பண்ணை வளர்த்தலையும் நான் ஊக்குவிப்பேன். அரசு இதை முன்னின்று நடத்தும். இப்படி இருக்கும்போது வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் இதுல குறிப்பிடுறாரு. ஐயோ குலத்தொழிலுக்கு போக சொல்றாரு, பின்னோக்கி இழுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு ஒப்பாரி வைப்பாங்க. குலத்தொழில் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப வேளாண் துறை அமைச்சரை வீட்டுக்கு அனுப்பிடுவோமா, பால்வளத்துறை அமைச்சரை வீட்டுக்கு அனுப்பிடுவோமா? எதுக்கு அரசே பால் பண்ணைகளை நடத்தி பால் உற்பத்தி பண்ணிட்டு இருக்குது, பால் பொருட்களை தயாரிச்சிட்டு இருக்கு? எதுக்கு வேளாண் துறைன்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்கு? அப்ப வேளாண் துறை கல்லூரிகளை எல்லாம் மூடிடுவோமா? வேளாண் துறை ஆசிரியர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவோமா? குலத்தொழில் அப்படின்னு சொல்றீங்களே, காலங்காலமா கலெக்டரா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு கலெக்டரா இருக்காங்களா? காலங்காலமா மருத்துவரா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு மருத்துவர்களா இருக்காங்களா? இதோட பிரமாதமான ஒரு கேள்வி கேட்பாங்க. மற்றவங்களை எல்லாம் விவசாயத்துக்கு போக சொல்றாரு, சீமான் இதை செய்வாரா அப்படின்னு. சீமான் இதை செய்து வந்தவர் தான். சீமான் ஏற்கனவே தோல்ல தூக்கிட்டு விவசாயத்தை செய்தவர் தான். அவருடைய அம்மா இன்னைக்கு ஊர்ல விவசாயம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அவருக்கு விவசாயம் செய்கின்ற வேலையில அவர் ஒரு பெருமக்களை வழி நடத்துகின்ற ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. இப்ப அவருடைய பணி கட்சி பணியா இருக்குது. எப்படியாவது தேர்தலில் முன்னேறி தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று முதல்வராகி நல்லாட்சியை கொடுக்கணும், எல்லாருக்குமான நலவாழ்வை உறுதி செய்யணுங்கிற ஒற்றை நோக்கில அந்த வேலையில தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காரு. இப்ப எப்படி அதை விட்டுட்டு அவர் இன்னொன்னுக்கு போவாரு? இப்போதே முதல்வரும் தான் சொல்றாரு, கால்நடை வளர்ப்போருக்கு நான் அதிக சலுகை கொடுப்பேன்னு. ஒன்றிய அரசு கழுதை வளர்த்தா நான் இத்தனையோ லட்சம் மானியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப மோடி அவர்களை கழுதை மேய்க்க போறீங்களான்னு கேட்பீங்களா? இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களா அப்ப நீங்க மாடு மேய்க்க போறீங்களா, ஏன் போகலன்னு கேட்பீங்களா? இன்னும் சில மேதாவிகள் என்ன சொல்லுவீங்கன்னா, ஆடு மாடு மேய்க்கிறது விவசாயம் அப்படின்னு இவர் பின்னோக்கி எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. பசி கூட நீங்க பிறந்ததுல இருந்தே இருக்குது. ஆதி மனிதன் பிறந்ததுல இருந்தே பசின்னு ஒண்ணு இருக்குது. இந்த பசியை போக்குறதுக்காக தான் இந்த விவசாயம், ஆடு மாடு வளர்த்தது எல்லாமே. அப்ப பசிக்குதே உங்களுக்கு, அப்ப நீங்க பின்னோக்கி போறீங்களா? பசிக்குதேன்ட்டு வாய் வழியா தானே சாப்பிடுவீங்க. நாங்க நவீன முறையில சாப்பிடுவோம், நாங்கள் புதுமையாயிட்டோம், உலகம் தோன்றி இத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் நாங்க பின்னோக்கி போக மாட்டோம், முன்னோக்கி தான் போவோம் அப்படின்னு மூக்கால சாப்பிட போறீங்களா? இயற்கை முறையில தானே நீங்க கையாள முடியும். இந்த பசின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் விவசாயம்னு ஒண்ணு இருக்கும், உயிர்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் பசின்னு ஒண்ணு இருக்கும். அப்போ உலகம்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல்ங்கிறது கண்டிப்பா இருந்தேதான் ஆகும். இது இல்லாம நீங்க ஒரு மாத்திரையை போட்டுட்டு போய் தூங்க போய் முழிச்சிட முடியாது. இந்த விவசாயமும் இந்த பால்வளமும் இல்லைன்னா யாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கவும் முடியாது. நீங்க நிறுவுகின்ற காப்பர் ஆலைகள்ல இருந்து, நீங்க நிறுவுகின்ற அனல் மின் நிலையத்துல இருந்து, நீங்கள் நிறுவுகின்ற அணுகுண்டு மின் நிலையங்கள்ல இருந்து கழிவுகளையும் எச்சைகளையும் பொறுக்கி சாப்பிட்டுட்டு நீங்க உயிர் வாழ முடியாது. கேவலம் நாசமா போற சாராயத்தை ஊத்தி கொடுக்கின்ற, சாராயத்தை விற்கின்ற டாஸ்மாக் அப்படிங்கிறது அரசு பணி ஆகும்னா, உயிரை வாழ வைக்கின்ற விவசாயங்கிறது எவ்வளவு கௌரவமானது, எவ்வளவு மேலானது அப்படிங்கறதுதான். டாஸ்மாக் கடையில வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வெக்கமே இல்லாம வருமாம்னா, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்பட போறான்? கண்டிப்பா இதை அரசு பணியாக்கும் போது இன்னைக்கு பல்லிழிச்சு எகத்தாளம் பண்ண அத்தனையும் வரிசையில நிக்குங்கிறது தான் உண்மை. அதனால இந்த எகத்தாளம் பண்றதை கொஞ்சம் விட்டுக்கிட்டு ஒரு நல்லாட்சி மலர்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நல்ல விதமா உங்க ஓட்டுகளை போடுங்க.